அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நேற்றுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சுருக்ககம் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் பிட் மாஸ் அப்படின்ற போர்ட் மாஸ் அல்லது பிட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் சம்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ சுருக்ககை பொறுத்த வரைக்கும் அடிப்படையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிட் மாஸ் அப்படின்றதான். ஓகேங்களா? ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் சுருக்ககை அப்படின்னா பேசிக் வந்து என்னன்னு புரியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி சுருக்ககை வந்து செகண்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? பிட் மாஸ் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாடல் எல்லாமே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து அதில் டெஸ்ட்டுக்கு வந்து நான் கொஷின் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதுக்கான ஆன்சரை வந்து போடுங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுருக்ககை வந்து இது வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். ஓகேங்களா? 100 + 8 / 2 ப்ளஸ் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி உள்ள ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 × 2. ஓகேங்களா? -6 / 2. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ போர்ட் மாஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராக்கெட்டை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுவோம். இதில் வந்து என்னது 3 × 2 = 6. ஸோ இதோட மொத்த வேல்யூ என்னது 6. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், அடைப்புக்குறி முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயரு அப்படி இல்லைன்னா இன் அப்படின்றதுக்கும். ஸோ அது கிடையாது. அடுத்தது வகுத்தல். ஓகேங்களா? அதாவது டிவைடட் சொல்லுவோம்ல. அப்போ 6 / 2 = 3. ஓகேங்களா? ஸோ அடுத்து இதோட மொத்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 3. ஸோ இந்த ப்ராக்கெட்டை ஃபுல்லாக முடிச்சிடுவோங்களா, ஓப்பன் பண்ணி. ஸோ 6 - 3 = 3. ஸோ இதோட மொத்த வேல்யூ என்னது 3. ஓகேங்களா? ஸோ அடுத்து வெளியே அதே மாதிரி பார்க்கணும், ப்ராக்கெட் எதுவும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிவைடட் போடுவோம். 8 / 2 = என்னது 4. ஓகேங்களா? இதோட மொத்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ இது அப்படியே இருக்குது. ஓகேங்களா? 100. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் தான் இருக்குது. இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் டைரெக்டாக போடலாம். ஸோ 100 + 4 + 3. ஸோ ஆன்சர் என்னது 107. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஏதோ நிறையா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸு போட்டுக்கிட்டே திரும்ப திரும்ப அகைன் அண்ட் அகைன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியான சம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி மாடலில் ரொம்ப லாங் பேக் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 4 2. ஸோ இது எந்த மாடலில் எந்த மாதிரி வந்து எந்த வேல வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? நார்மலாக நம்ம இப்படி வருவோம். பட் ஆனால் சுருக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிவைட் பண்ணோம். ஸோ 16 / 4. ஸோ 4 - 16. ஓகேங்களா? அப்போ 4 / 2 அப்படின்னு போட்டோம். ஸோ 2. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? அதாவது பிட்மாஸை பயன்படுத்தி, ஓகேங்களா, பிட்மாஸை பயன்படுத்தி 2 ஒரு பாக்ஸ் கொடுத்துறாங்க. ஓகேங்களா? 6 - 12 வகுத்தல் 4 + 2 = என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, = 10ன்னு கொடுக்குறாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 10 அப்படின்றத ஆன்சர் வரணும். ஸோ அப்போ இங்கே என்ன குறி போடணும் அப்படின்றதான் அவங்களோட கேள்வி. இப்போ ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி வந்து இன்ட்டு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி வந்து வகுத்தல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற அந்த 4 குறியில் எந்த குறி இங்கே எடுத்துகிட்டு போய் போட்டு இதை சால்வ் பண்ணால் = 10 வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக ப்ராக்கெட்டை கொடுக்குறத பண்ணுவோம். ஸோ 4 + 2 6. ஓகேங்களா? ஸோ இதோட மொத்த வேல்யூ என்னது 6. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா
வேறு எதுவும் இதில் என்ன குறின்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் வகுத்தல் இருக்கு அடுத்து. அப்போ 12 டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா. இதோட டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ இப்போ இதோட வேல்யூ என்ன வந்துச்சு, -2 வந்துச்சு. அப்போ 2 இது இங்கே என்ன போடுறதுன்னு தெரியாது, 6 -2ன்னு வருது. ஸோ இப்போ இங்கே என்ன போட்டால் இதை வந்து 2ஆக மைனஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு போட்டு பாருங்களேன். ஸோ சப்போஸ் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸு போடுங்க. ப்ளஸ்ஸு போட்டிங்கன்னா 6 2 8, 8ல் 2 போணுச்சுன்னா மீதி ஆன்சர் என்ன வரும், 6 தான் வரும். ஓகேங்களா. ஸோ ஓகே இன்ட்டு போடுங்களேன். இன்ட்டு போட்டோம் அப்படின்னா 6 2 12 -2. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது, ஸோ 10ன்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, இன்ட்டு அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், இதுவும் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். 20 + 8 × 2 ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 6 × 3 பார் போட்டிருக்காங்க -10 / 5. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு, இது ஓவரால் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி சம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த பார்க்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுக்கணும். ஓகேங்களா. 6 × 3 = 6 3 18. ஓகேங்களா. ஸோ அடுத்து இதோட வேல்யூ வந்து போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தோம்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே வேறு என்ன இருக்குது, இது இருக்குது. ஓகேங்களா. 10 / 5னா 4 5 5 2 5 10. ஸோ 2 5 10. ஓகேங்களா. இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாங்களா. 18 - 2 = 16 அப்படின்றது இதோட ஹோல் வேல்யூ என்னது, 16. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்தோம்னா இங்கே ப்ளஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 8 2 16 கரெக்டுங்களா. 8 × 2 = 16. ஸோ இதோட வேல்யூ வந்து என்னது, 16. அப்போ 16 + 16 என்னது, 32. ஓகேங்களா. இந்த ப்ராக்கெட்டோடைய மொத்த வேல்யூ எவ்வளோ, 32. ஸோ இப்போ வெளியே என்ன இருக்குது, ப்ளஸுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் இருக்குது. அப்போ 20 ப்ளஸ் இங்கே இதோட வேல்யூ என்னது, 32 = ஸோ 52ன்றதான் இதோட சரியான ஆன்சர். ஸோ இது எல்லாமே டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம்னா இதுவும் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி தான். 4/3 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -3/2. ஓகேங்களா. இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -5 / 3 வகுத்தல் 30 / 12. ஸோ இதன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து ப்ராக்கெட் ரெண்டுமே ப்ராக்கெட் கொடுக்கறதுனால நீங்கள் எந்த ப்ராக்கெட் வேணாலும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்கெட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. 4/3 இதில் வந்து -, +ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த இடத்துல ஒரு சம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு இது வந்து அதாவது -× -= ஓகேங்களா. அதே மாதிரி வந்து +× -, ஓகேங்களா. அதே மாதிரி வேற என்ன சொல்லணும், அவ்வளோதான். இது 3 தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஓகேங்களா. இது 3 வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மில் வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா. ப்ளஸ்ஸு இது வந்து இன்ட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ -× -+3/2. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ்ஸில் இருந்தால் நேற்றே சொல்கிறீங்கனால எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 2 6. ஸோ என்ன பண்ணலாம், /6. இங்கே என்ன பெருக்குனா 6 வரும், 2 பெருக்குனா 3 2 6. ஸோ இந்த 2 கொண்டுட்டு போய் இங்கே பெருக்கணும். 4 2 8 ப்ளஸ் இங்கே வந்து 3 போட்டால் 3 2 6ன்னு வரும். இந்த 3 கொண்டு போய் இங்கே போடணும். 3 3 9. ஓகேங்களா. கூட்டி பாருங்களேன். 16 17 / 6. ஓகேங்களா.
ஸோ இந்த இதோடைய வேல்யூ என்னது? இதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 17/6ன்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து சால்வ் பண்ணணும். இதை வந்து என்ன பண்ணலாம்னா -5/3 வகுத்தல் 30/12ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வகுத்தல் இருக்குது பாருங்க. சப்போஸ் இந்த வகுத்தல் இப்படி இருக்கு, வகுத்தலில் வந்து 1/2 வகுத்தல் 3/4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வகுத்தல்ன்றது இன்ட்டா மாற்றணும்னா நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. 1/2 இன்ட்டு 4/3 மாற்றிக்கலாம். ஸோ இதை தலைகீழாக போட்டால் இன்ட்டா மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தட் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். -5/3 இன்ட்டு 12/30. ஓகேங்களா? 1 3 3 4 12 1 5 6 5 30. இதோட ஆன்சர் என்னது? -4/6 தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 17/6 இதோட மொத்த வேல்யூ என்னது? 17/6 ப்ளஸ் இங்கே வந்து -4/6 அப்படின்னு இருக்கு. இப்போ 17/6 -4/6 அப்படின்னு மாற்றிக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 6 36 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டுங்களா? இல்லை அப்படியே சாரி 6 தான் வரும். 6, 6 எல்சிஎம் எடுத்தோம்னா ஓவரால் 6 அவ்வளோதான். ஸோ /6 இங்கே 6 அப்படியே தான். ஓகே 17 இதுவும் 6 -4. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 17 4 போச்சுன்னா என்ன வரும்? 13/6 அப்படின்றதான் இதோட ஆன்சர். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதே மாடலாக தான் எல்லா சம்முமே இருக்குது. கடைசியாக ஒரே ஒரு சம், இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஓகேங்களா? 4 - 1 / 32 into 2 plus 10. ஓகேங்களா? வகுத்தல். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. வகுத்தல் இது வந்து ரீசன்ட் டேஸில் அதிகமாக ரிப்பீட்டடாக வர கொஸ்டின். ஓகேங்களா? 7 வகுத்தல் 3 - 8 into 4 - 7. ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் என்பது என்னென்னு எழுதணும்? ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ப்ளஸ் அப்படின்றத மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். வகுத்தல் அப்படின்றத இன்ட்டுன்னு எடுத்துக்கணும். இன்ட் அப்படின்றத வகுத்தல் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இது என்ன பண்ணணும்? இதை அப்படியே எடுத்து எழுதிடணும். இப்போ பாருங்கள், எழுதுறேன் பாருங்கள். 4 மைனஸ்ன்றது ப்ளஸ்ஸாக இருக்குது, அப்போ +1. வகுத்தல் அப்படின்றது இன்ட்டாக இருக்குது, இன்ட்டு 32. இன்ட்டுன்றது வகுத்தலாக இருக்குது, வகுத்தல் 2 ப்ளஸ்ன்றது -10. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிவிடுவோமா? இதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கணும்? வகுத்தலை தான் எடுக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு இதை எடுப்போம். 32 / 2 4 2 மீதி 1 6 2 12. ஸோ ஓகே 16 அப்படின்றது இதுக்கான ஆன்சர். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இன்ட்டு பண்ணுவோம். ஸோ 1 × 16 = 16 தான் ஆன்சர். ஸோ இதையும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ப்ளஸ்ஸு 16 + 4 16 + 4 = 20. ஸோ இதையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது மட்டும் தான் இருக்குது. அப்போ 20 - 10 = ஆன்சர் வந்து 10. ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்னது? 10. ஓகேங்களா? அதோட ஆன்சர் வந்து 10. இப்போ அடுத்து அந்த சைடு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஏழு வகுத்தல் அப்படின்றது என்னன்னு எழுதணும்? இன்ட்டுன்னு எழுதணும். 3 போட்டாச்சு. அடுத்தது கழித்தல் அப்படின்றது என்னென்னு போடணும்? ப்ளஸ்ன்னு போடணும். ஓகேங்களா? அடுத்தது 8 போட்டாச்சு. இன்ட்டுன்றது என்ன வரும்? வகுத்தல். 4 மைனஸ் அப்படின்றது +7. ஓகேங்களா? இதை மாற்றி எழுதிட்டோம். இப்போ இதில் இதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்? இன்ட்டு பண்ணணும். 7 3 21. ஓகேங்களா? அப்படியே இதை போடுங்களா? 1 4 4 2 4 8. ஸோ இதோட வேல்யூ என்னது?
2. ஸோ இதோட வேல்யூ 21, இதோட வேல்யூ 2. அப்போ +2 +7. ஸோ 21 + 7 எவ்வளோ? 28 30. ஸோ இங்கே வகுக்க சொல்லிருக்காங்க. அப்போ என்னது 10/30ன்னு போட்டோம்னா என்ன வரும்? 3ன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகேங்களா அப்படின்னு நினைப்போம். ஆனால் தப்பு. ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே என்ன போட்டிருக்காங்க? வகுத்தல் குறிய போட்டிருக்காங்க. வகுத்தல்ன்றது நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்டாக மாற்றணும். ஓகேங்களா? இன்ட்டாக மாற்றணும்னா ஆன்சர் வந்து 300 அப்படின்னு சொல்லிப்போம். ஸோ இதுதான் ஆன்சர். போடுற அவசரத்தில் கடைசியாக வந்து 3ன்னு போட்டுறாதீங்க. 3ன்ற ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏவிலே கொடுத்துருப்பாங்க. 300ன்றதை டி ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபைனல் மாடலு. வேறு எந்த மாடலும் இதில் கிடையாது. ஓகேங்களா? சுருக்குகளை எல்லா மாடலுமே முடிச்சு. ஸோ அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாடல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாய் நண்பர்களே.